ஏன் வெள்ளி அந்த அளவுக்கு வேல்யூபிளா இல்ல? தங்கம் மட்டும் இந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கு. வெள்ளி ஏன் அந்த அளவுக்கு வேல்யூபிளா இல்ல? வெள்ளியில ஒரு சில வேதியியல் மாற்றங்கள் நடக்குங்க. காத்து வெள்ளியில படும்போது ஒரு சில வேதியியல் மாற்றங்கள் நடக்கும். அது நடந்து அதோடைய கலர் வந்துட்டு மாறும். கருப்பாகும். அதே நம்ம வந்துட்டு பாலிஷ் பண்ணோம்னா மறுபடியும் பழைய கலருக்கு வந்துரும். பழைய மினுமினுப்பு தன்மைலாம் வந்துரும். ஆனாலும் அந்த வெள்ளியினுடைய தன்மை வந்துட்டு கொஞ்சம் குறையுங்க. கொஞ்சம் குறையும். அதுக்காக இத்து போவாது. அதோடைய தன்மை குறைஞ்சு போவாது. ரொம்பவும் குறைஞ்சு போவாது. அது அழிஞ்சு போவாது. அது மண்ணோட மண்ணா மக்கி போவாது. ஆனா, காத்து அது மேல படும்போது, கொஞ்சம் அதோடைய தன்மை வந்துட்டு மாறும். கொஞ்சம் கருப்பு தன்மை ஏற்படும். அவ்வளோதாங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது ரீசன் தங்கத்துடைய ரிசர்வ் கம்மி. வெள்ளியினுடைய ரிசர்வ் அதிகங்க. இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும் தங்கத்தினுடைய ரிசர்வ் கம்மி. வெள்ளிய கம்பேர் பண்ணும்போது வெள்ளியினுடைய ரிசர்வ் ரொம்ப, 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 ரொம்ப அதிகம். வெள்ளியினுடைய இருப்பு இந்த உலகத்துல அதிகமா இருந்துட்டு இருக்கு. தங்கத்தினுடைய இருப்பு வெள்ளிய கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்துட்டு இருக்கு. அதனால தங்கம் அந்த அளவுக்கு வேல்யூபிளா இருந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த அளவுக்கு தங்கம் வேல்யூபிளா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நாட்டுல கோல்ட் ரிசர்வ் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அந்த அளவுக்கு ஒண்ணும் கோல்ட் ரிசர்வ் நம்ம நாட்டுல கிடையாது. நம்ம எல்லா மக்களுக்கும் யூஸ் பண்ற அளவுக்கு கோல்ட் ரிசர்வ் கிடையாது. நாம வெளிநாட்டுல இருந்து தான் கோல்ட வாங்கிட்டு இருக்கோம். அதனால தான் வெளிநாட்டுல போர் நடந்தா கூட, நம்ம நாட்டுல கோல்டுடைய விலை ஏறிடுதுங்க.